ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய், எந்த வித கலப்படம் இல்லாத தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் எப்படி நாங்கள் தயாரித்தோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் தேங்காயில் தான் கிடைக்குதுன்னு பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் இது கிட்டத்தட்ட 150லேருந்து 180 காய்க்குள்ளே இருக்குங்க. இதில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கிடைக்கிறதுக்கு 25 காய்க்குள்ளே நமக்கு தேவைப்படும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த தேங்காய்களில் கொஞ்சம் பச்சை காயும் இருக்குது, கொஞ்சம் காஞ்ச காயும் இருக்குது. எல்லாமே உடச்சி வெயிலில் நல்லாவே காய போட்டு எடுக்கலாம். பரபரப்பான அவசர வாழ்க்கையில் இப்போ எல்லாமே நம்ம பேக்கெட்டை எதிர்பார்த்து கடைகளில் போய் காசை கொடுத்து வாங்கிட்டு வந்தால் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறது நம்ம மனசுக்கு தெரியும், ஆனால் நம்ம செய்யறதில்ல. அதாவது நம்மளால் முடிஞ்சாத நம்ம வீட்டிலையே தயாரித்து சாப்பிட்றதில்ல, தப்பு இல்லைங்க. தேங்காய்கள்லாம் உடச்சி பொதிஞ்சாச்சு. இது கொப்பரை நல்லா காஞ்சிருக்கு, ஆனால் இது காயலை. பாருங்கள், எல்லாம் பச்சை காய் இருந்தாலுமே இதை தனித்தனியாக எடுத்து நாங்கள் காய போட்டுருவோம். இந்த மட்டைகள்லாம் நாங்கள் வீச மாட்டோம். வீட்டில் தண்ணி காய வைக்கிற, குளிக்கிறதுக்கு தண்ணி காய வைக்கிறது, சாப்பாடு எல்லாமே அடுப்பில் செய்கிற எல்லா வேலைகளுக்கும் இது யூஸ் ஆகும். பாருங்கள், எல்லாமே வெட்டி நாங்கள் காய போட்டாச்சு. கிட்டத்தட்ட 2-3 நாள் காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து நம்ம மிஷினில் தான் கொடுக்குறோம். கொடுக்கும்போது ரொம்ப பெருசாக இருந்தால் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுறோம். இப்போல்லாம் நவீன உலகத்தில் சின்ன சின்ன மிஷினுங்க வந்துருச்சு. 2 லிட்டர் எண்ணெய்க்கு கூட நம்ம போய் நம்ம மில்லில் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி தேங்காய் விலை அதிகமாக இருக்குன்னா மண்டிகளில், தேங்காய் மண்டிகளில் மொத்தமாக போய் வாங்கும்போது கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. மொறுன்னு உடச்சி பார்த்தா டக்கு டக்குன்னு உடையுது. இந்த அளவுக்கு நம்ம காய வச்சுருக்கணும். இப்போ நம்ம மில்லுக்கு கொண்டு போகிறதுக்காக பேக் பண்ணியாச்சு. நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப சுத்தமாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அதாவது சிரட்டை போட்டு தேங்காயோட வேஸ்ட்டு, அதே மாதிரி குப்பை, மண், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு. இதில் பாருங்கள் எவ்வளோ சிரட்டை போட்டு இருக்குன்னு. இதெல்லாம் இருந்தால் தேங்காய் எண்ணெய் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். தேங்காய் ஆட்ட போயாச்சு. பாருங்கள், மில்லுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆனால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. எண்ணெய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வெயிலில் வச்சு தெளிய வைக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் தேங்காய் புண்ணாக்கு. தேங்காயிலேருந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் கிடைக்கிற வேஸ்ட்டு தான், அந்த சக்கை தான். இதை நாங்கள் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஊற வச்சு கொடுப்போம். இங்கே பாருங்கள், 2 நாள் தான் ஆச்சுன்னு நல்லா தெளியலை. ஆட்டிட்டு வந்த உடனே ஒரு வாரத்துக்கு நம்ம வெயிலில் வச்சுட்டா சீக்கிரம் கெடாது, நல்லா தெளிஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். 1 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வெயிலில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையான உணவே நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு நம்ம வருங்கால தலைமுறைக்கும் எடுத்து சொல்லலாம். தேங்க்யூ.